everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம கில்லி பிரியாணி இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டை மூட் 30 மினிட்ஸில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 பட்டை 2 ஏலக்காய் 5 கிராம் போடணும். சாப்ட் ஆனியன்ஸ் 200 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி 1/2 கப்பும் புதினா 1 கப்பும் சேர்த்துக்கோங்க. ஒருக்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 200 கிராம்ஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ½ கப் தயிர் சேர்த்துக்கோங்க. முக்கால் கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1/2 கப்பு வாட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இன்ஸ்டன்ட் பாட் லிட் போட்டு மூடி வைங்க. இப்போ ப்ரெஷர் குக் மோடில் 6 வைங்க. இன்ஸ்டன்ட் பாட் ஆஃப் ஆனதும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். யூஸ்வலாக பிரியாணிக்கு 1 கப் அரிசினா 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். இந்த பிரியாணிக்கு 1 கப் அரிசினா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். 2 கப் அரிசி எடுத்துருக்கோம், அதனால 4 கப்பு தண்ணி ஊற்றணும். இந்த சிக்கன் கிரேவியில் ஆல்ரெடி 2 கப்பு தண்ணி இருக்குது, அதனால் நம்ம 2 கப்பு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ டோட்டலி 4 கப்ஸ் தண்ணி ஆயிடுச்சு. உப்பு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு நம்ம 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம். அந்த அரிசியை கழுவி 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்டன்ட் பாட் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ப்ரெஷர் குக் மோடில் 6 வைங்க. இன்ஸ்டன்ட் பாட் ஆஃப் ஆனதும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட அருமையான கில்லி சிக்கன் பிரியாணி ரெடி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.